ஹாய் உறவுகளே, இப்போ நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 1/4 கிலோ மட்டன் எடுத்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டு, ஒரு பேனில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஆனியன் அதில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். நான் எப்போவுமே ஆனியன் வதங்குறதுக்கு முன்னாடி நான் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துப்பேன். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நான் டொமேட்டோவும் ஒரு பல்லாரி வெங்காயம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு டொமேட்டோ, ஒரு பல்லாரி வெங்காயம். இது ஒரு பல்லாரி வெங்காயத்தை நீளமாக நறுக்கி போட்டிருக்கேன். இந்த கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் புதினாவும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுருந்த தக்காளி, பல்லாரி வெங்காய கலவையை தூக்கி போட்டு நல்லா கிண்டு இந்த மாதிரி சுருள்ற அளவுக்கு கிண்டிடணும். கிண்டினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். ஏன் அவ்வளோ வேகமாக சொல்கிறேன்னா, ஷார்ட்ஸே 3 நிமிஷம் தான். பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, இது நான் வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள். இது உங்களுக்கு எப்படி அரைக்கிறதுன்னு தெரியணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். சிக்கன் தூள் கொஞ்சம் போட்டு, காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டு, கொஞ்சமாக தண்ணி, ஏன்னா மசாலா கருகாமல் இருக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிடணும். கிண்டி இது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு, பார்த்தீங்களா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம மட்டனை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சா அவ்வளோதான், ரெடி ஆயிரும். நல்லா கொதிக்க விடணும். அந்த மசாலா வாடை எல்லாமே அந்த கறியில் சேர்கிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடணும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வேணும்னா சமையல் சம்மந்தமாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய் உறவுகளே.